மத்திய அரசின் பொதுத்துறை நிறுவனமான ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல்ஸ் நிறுவனம் ரகசியமான ராணுவ தொழில்நுட்பத்தை கருப்பு பட்டியலில் உள்ள ரஷ்ய நிறுவனத்துடன் பகிர்ந்து கொண்டதாக நியூயார்க் டைம்ஸ் செய்தி நிறுவனம் செய்தி வெளியிட்டிருந்தது. இதற்கிடையே இந்த செய்திக்கு மறுப்பு தெரிவித்துள்ள அதிகாரிகள் உரிய சட்ட விதிகளை பின்பற்றிய செயல்பாடுகள் இருப்பதாக தெரிவித்துள்ளனர். பெங்களூரை தலைமையிடமாக கொண்டு இயங்கும் அரசுக்கு சொந்தமான விண்வெளி மற்றும் பாதுகாப்பு நிறுவனம் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல்ஸ் லிமிடெட். இந்த நிறுவனம் இந்திய பாதுகாப்பு படைக்காக பல்வேறு ராணுவ உபகரணங்களை மற்றும் கருவிகளை தயாரித்து கொடுத்து வருகிறது. இந்த ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல்ஸ் நிறுவனம் குறித்து அமெரிக்காவின் நியூயார்க் டைம்ஸ் முக்கிய செய்தி ஒன்றை வெளியிட்டிருந்தது. அதாவது, ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் நிறுவனம் கருப்பு பட்டியலில் இருக்கும் ரஷ்யாவை சேர்ந்த ஒரு நிறுவனத்திற்கு ராணுவ தொழில்நுட்பத்தை பகிர்ந்ததாக நியூயார்க் டைம்ஸ் செய்தி வெளியிட்டிருந்தது. இது சர்வதேச அளவில் பெரும் பரபரப்பை கிளப்பியது. இதற்கிடையே நியூயார்க் டைம்ஸ் வெளியிட்ட இந்த செய்தி தவறானது என்று ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் நிறுவனத்தில் வேலை பார்க்கும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பொய்யான மற்றும் தவறாக வழிநடத்தும் அறிக்கையை நியூயார்க் டைம்ஸ் வெளியிட்டுள்ளதாக கூறியுள்ளனர். பிரச்சினைகளை உருவாக்கி தங்கள் சொந்த அரசியல் நலனுக்காக உண்மையை சிதைக்க இப்படி செய்வதாகவும் குற்றம் சாட்டியுள்ளனர். பெயர் வெளியிட விரும்பாத அதிகாரிகள் மேலும் கூறுகையில், நியூயார்க் டைம்ஸ் குறிப்பிட்டுள்ள அந்த இந்திய நிறுவனம் வர்த்தக கட்டுப்பாடுகள் மற்றும் பயனர் உறுதிமொழிகள் குறித்து அனைத்து சர்வதேச கடமைகளையும் கவனமாக பின்பற்றியுள்ளது. இந்தியாவின் வலுவான சட்டம் மற்றும் ஒழுங்குமுறை கட்டமைப்பு அதன் வெளிநாட்டு வணிக முயற்சிகளை தொடர்ந்து வழிநடத்தும். ஊடக நிறுவனங்கள் இதுபோன்ற அறிக்கைகளை வெளியிடும்போது அடிப்படை சரிபார்ப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். இந்த விவகாரத்தில் அவர்கள் அதை செய்யவில்லை என்று அந்த அதிகாரிகள் கூறியுள்ளனர். அதே நேரம் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் நிறுவனம் இந்த விவகாரத்தில் அதிகாரப்பூர்வமாக எந்த ஒரு விளக்கத்தையும் கொடுக்கவில்லை. கடந்த மார்ச் 28 நியூயார்க் டைம்ஸ் இது தொடர்பான செய்தியை வெளியிட்டிருந்தது. அதாவது, பிரிட்டன் நாட்டை சேர்ந்த HR ஸ்மித் குழுமம் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் வழியாக டிரான்ஸ்மிட்டர்கள், காக்பிட் உபகரணங்கள் உள்ளிட்ட தொழில்நுட்பங்களை ரஷ்யாவை சேர்ந்த ஆயுத நிறுவனமான ரோசோபோரானுக்கு அனுப்பியதாக கூறப்படுகிறது. இந்த ரோசோபோரான் நிறுவனம் அமெரிக்கா மற்றும் பிரிட்டனால் கருப்பு பட்டியலில் உள்ள நிறுவனமாகும்.